ரதிய காடுப்படியில் அக்கா அன்றைக்கி இன்சிடெண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். உடனடியாக அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து ஒரு மாங்காயே 400 கிராம் இருக்கும்பா வெயிட்டு. அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கிளிமுக்கு மாங்காய். இப்போது ஒரு 10-15 மிளகா வத்தல் எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி காய வச்சுருக்கேன். நல்ல வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து ஒரு சுற்றிட்டு வரலாம் மிக்சியில். இப்போ அக்கா அந்த மிளகா வத்தலை இந்த கொஞ்சம் குறப்பாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த பவுலில் நம்ம நறுக்கி வச்ச மாங்காயை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த வெறும் மிளகா வத்தல் சுற்றி இருக்கிறோம்ல அதையும் போட்டுருவோம். இப்போ மிளகா வத்தல் காய வச்சு அரைச்சது ஒரு 1.5 ஸ்பூன் வந்துச்சு இப்போ அந்த ஸ்பூனுக்கு. இப்போ தனி மிளகா பொடி வீட்டில் அரைச்சி வச்சது அது அக்கா ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். எல்லாம் இருக்கட்டும். இப்போ வறுக்கிறதுக்கு என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு வடைச்சட்டி எண்ணெய் ஆயிலெலாம் தேவையில்லை, காய வச்சுருக்கேன் அக்கா. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு எடுத்திருக்கேன். இந்த கடுகும் இந்த வெந்தயம் இது வந்து 3/4 ஸ்பூன் தான் வெந்தயம். கடுகு வெந்தயத்தையும் நான் அக்கா தனித்தனியாக தான் வறுப்பேன். இதை கொஞ்சம் நல்லா பொடியும் நல்லா வறுத்துக்கணும். இப்போது கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சு பாருங்கள், சவுண்டு கேட்குதா? இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த 3/4 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கலாம். அதையும் கொஞ்சம் சவக்கணும், ரொம்ப சவக்கக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும்பா. கொஞ்சம் சவந்தா போதும். இப்போது வெந்தயம் கலர் மாறிடுச்சு பாருங்கள், போதும், அவ்வளோதான். நம்ம இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இதை அப்படியே அக்கா கொஞ்சம் ஆற வச்சிட்றேன். இப்போ வெந்தயமும் கடுகும் ஆறிடுச்சு, அதை அப்படியே மிக்சியில் போட்டுப்போம். இப்போ வந்து அக்கா உப்பு வந்து இந்த ஏற்கனவே காமிச்சல இந்த ஸ்பூனுக்கு வந்து 3 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன்ப்பா. கல் உப்பு தான் எடுத்துருக்கிறேன். உடனே ஊறுகாய், அதான் இன்ஸ்டன்ட் ஊறுகாய், உடனே ஊறுறதுனால அக்கா கல் உப்பையும் இந்த கடுகு வெந்தயம் கூட போட்டு அப்படியே ஒரு நல்லா சுற்றிக்கலாம். 1-2 சுற்றினாலே போதும், அவ்வளோதான். கல் உப்பு அந்த வெந்தயம் கடுகு இந்த 1-2 அப்படி சுற்றிக்கலாம். இதே இப்போது நம்ம அந்த மாங்காயில் வலித்து போட்டுறணும். இப்போது மாங்காயில் போட்டாச்சு. நம்ம மாங்காயை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கை போடாதீங்க அக்கா, சாரி. ஒன்று உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். மாங்காய் நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம நறுக்கிற இடத்துல எந்த ஈரமும் இருக்கக்கூடாதுப்பா. அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பிளேட்டு மிக்சி எதுவுமே ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நல்லா அக்கா அந்த கரண்டிலேயே பிரட்டிடுறேன். இப்போ அக்கா தாளிக்கிறதுக்கு வடை சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது வந்து 100 ml எடுத்துருக்கிறேன் அக்கா. நல்லெண்ணெய் 100 ml தான் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த அக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா போட்டுக்கலாம். நான் மீடியமான காரம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதுவே காரமாக இருக்கும், ஆனால் இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த 1 ஸ்பூனு கடுகை போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் நல்லா பொடியட்டும். இப்போது கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சுப்பா. அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், அதை போடுவேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிக்கணும். கழித்து தான் பெருங்காயத்தூள் போடணும், இல்லைன்னா பெருங்காயத்தூள் அப்படியே கரிஞ்சிரும். இப்போது அக்கா இங்கே பாருங்கள், 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இனிமேல் தான் நம்ம அந்த ஊறுகாயில் இந்த ஆயிலை ஊற்ற போகிறோம். அடுப்பு எரிஞ்சிட்டே இருக்கும்போது பெருங்காயத்தூளை போட்டிங்கன்னா அந்த பெருங்காயத்தூளுக்குள்ளே வாசனையே போயிருப்பா. இது கொஞ்சமாக இப்போ ஊற்றிட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றலாம். இப்போ கொஞ்சமாக ஊற்றி அப்படி கிளறி வச்சுருவேன் அக்கா. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றலாம். இப்போது ஊற்றிக்கலாம். அக்கா அந்த மிளகா வத்தலை ஃபஸ்ட்டே எடுத்து உள்ளே போட்டுட்டேன். ஏன்னா சீக்கிரமாக அது வந்து கருகின மாதிரி ஆயிடுது. இப்போ இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் ஊற்றிக்கலாம். எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம், இந்த சூடில் எதுக்கு ஊற்றுறோன்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் ஊறுகாய், இது உடனே வெந்த மாதிரி ஆயிரும். இப்போவே சாப்பிட்லாம், இன்றைக்கே சாப்பிட்லாம், இப்போவே சாப்பிட்லாம், 2 மணி நேரம் கழிச்சும் சாப்பிட்லாம், 5 மணி நேரம் கழிச்சும் சாப்பிட்லாம். அதுக்கு தான் இந்த சூடு ஆயில் ஊற்றுறது. இருங்க நல்லா கிளறிடுறேன். இந்த 100 ml எண்ணெய் அக்காவுக்கு போதும். நாங்கள் அவ்வளோதான் ஊற்றுவேன். இந்த அப்படி எதுவுமே எண்ணெயாக இருக்குது பாருங்கள், போதும். இந்த எண்ணெயிலே நம்மளுக்கு நல்லா அது வைக்கிறது ஊறுகாய் இருக்க நல்லா ஊறி எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடும். 100 ml அதிகமாக இருக்குது பாருங்கப்பா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதி அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்பா. வாயில் ஊறுது. இப்போ ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஓகே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.